விஜயபாஸ்கரை குற்றவாளி போல சித்தரித்து தேடும் காவல்துறை செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமாரை கைது செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பழிவாங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடக்கும் ஊழல்களையும் கொள்கைகளையும் தோலுரித்து காட்டுவதால் திமுக அரசு காவல்துறையை ஏவி எதிர்க்கட்சிகளை ஒடுக்கி வருகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் தோலுரித்து காட்டி வரும் விஜயபாஸ்கரின் செயல்களை முடக்க வேண்டும் என்பதற்காக சிவில் பிரச்சினையில் பொய் வழக்கு பதிந்து அவர் தலைமறைவாக இருப்பதாக பொய் செய்தியை காவல்துறையின் மூலம் பரப்பி முதலமைச்சர் சர்வாதிகாரத்தை நடத்தி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் ஓராண்டுக்கும் மேலாக தலைமறைவாக உள்ளார். சிபிஐ சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாத அசோக்குமார் அடிக்கடி இரவு நேரங்களில் சென்னை மற்றும் கரூரில் உள்ள வீடுகளுக்கு ரகசியமாக வந்து செல்வதாகவும் அவரை கண்காணித்து பிடித்து தருமாறு அமலாக்கத்துறையின் தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் எடப்பாடி குறிப்பிட்டுள்ளார். ஓராண்டுக்கும் மேலாக உண்மையில் தேடப்படும் அசோக்குமாரை கைது செய்யாமல் அதிமுகவை பழிவாங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தால் மிகப்பெரிய அறப்போராட்டம் நடத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார்.